எந்த அளவிற்கு சோதனையின் நடுவில், பாடுகள் நடுவில், உபத்திரவத்தின் நடுவில் விசுவாச அறிக்கை இடுகிறீங்களோ, அந்த வார்த்தையை கனப்படுத்துகிற தேவன், அந்த விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன் மறுபடியும் உங்களை எழும்பி நிற்க செய்வார். மறுபடியும் உங்களை கட்டி எழுப்புவார். மறுபடியும் உங்களை உயரே நிறுத்துவார். என் அன்பு ஜனமே, ஆகையினால் சத்துருக்களுடைய இகழ்ச்சியான வார்த்தைகளை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு முன்பதாக நின்று பேசுகிற உங்களுடைய எதிராளிகளை பார்த்து கலங்காதீங்க. சத்துருவானவனுடைய எல்லா சூழ்ச்சிகளும் நம்மை எப்படியாகிலும் நம்மை இன்னும் நம்முடைய ஜெப வாழ்க்கையை குறைக்க வைக்கணும், விசுவாசத்தை குறைக்க வைக்கணும், ஆண்டவர் மேல இருக்கிற உறுதியான நம்பிக்கையை குறைக்கணும்னு சொல்லிட்டு அவன் இதை கொண்டு வருவான். இது அவனுடைய தந்திரம். ஆகையினால் நம்ம சோதனை நடுவில் இருந்தாலும் நம்மை தூக்கி எடுக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியினால் எப்பொழுதும் சொல்லுங்க, சத்துருவேன் எனக்கு விரோதமா சந்தோஷப்படாத, நான் எழும்புவேன் இயேசுவின் நாமத்தில். எனக்கு வாழ்க்கையில இருள் வந்தாலும் எனக்கு வெளிச்சத்தை கொடுக்கிற தேவனை நான் பின்பற்றுகிறபடியினால் மறுபடியும் என்னுடைய வாழ்க்கை பிரகாசிக்கும் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட இருங்க. நிச்சயமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார், நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவார். அள்ளி தூவும் விதையை சுமந்து கொண்டு போகிறவங்க கண்ணீரோடு கூட போவாங்க, அழுது கொண்டே போவாங்க. ஆனால் அரித்த அரிக்கட்டுகளை அவங்க தூக்கி எடுத்துட்டு வருகிற பொழுது சந்தோஷமா வருவாங்க. அதே போல இன்றைக்கு சோதனை நடுவில் கர்த்தரை தேடுகிறது கொஞ்சம் கடினமா இருக்கலாம், பாரமா இருக்கலாம், ஒரு பெரிய ஏதோ ஒரு சுமையை சுமக்கிறது போல தாங்க முடியாத வலிகளை கொடுக்கலாம். ஆனால் கர்த்தர் செய்கிற நன்மையை நம்ம பார்க்கிற பொழுது இந்த பாரமெல்லாம், இந்த நெருக்கங்கள் எல்லாம், இந்த பலவிதமான உபத்திரவங்கள் எல்லாம் பனியை போல நம்மை விட்டு மறைந்து போகும். விசுவாசத்தை இழக்காமலும் கர்த்தர் மீது இருக்கிற பற்றுதலை விட்டு விலகாமலும் நம்பிக்கையின் நங்கூரமாகிய கிறிஸ்துவை நாம் தொடர்ந்து பற்றி கொள்ளுவோம். நிச்சயமாய் நாம் மறுபடியும் எழுந்திருப்போம், மறுபடியும் பிரகாச